வணக்கம் உலகத்தமிழ் மக்களே. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எக்லெஸ் ப்ளம் கேக் பண்ண போகிறோம். ஒரு பவுலில் ஒரு 3/4 கப் அளவு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸில் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற போட போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பாதாம், முந்திரி, செர்ரி, ட்ரை கிரேப்ஸ். நான் ஒவ்வொன்றும் 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். பிளாக் ட்ரை கிரேப்ஸ், டியூட்டி ஃப்ரூட்டி. உங்கள் தேவைக்கு இன்னும் கூட ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ கேக் கலருக்காக நம்ம கேரமலைஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு வானலில் 1/4 கப் சுகர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அது மெல்ட் ஆகி வரும். மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க. கேரமல் நல்லா கலராக வர வரைக்கும் கிளறிக்கலாம். நல்லா கலர் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஆரஞ்சு ஜூஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை போட்டுக்கலாம். நல்லா கலரி கொடுத்துருங்க. கேரமெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். கேரமெல்லோடு சேர்ந்து ஆரஞ்சு ஜூஸு நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். ஆறட்டும். இந்த கேக் குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டு கேஸ்கெட் இல்லாமல் மூடி போட்டுருங்க. லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் பால் எடுத்துக்கிறேன். 1/2 கப் சர்க்கரை. நல்ல சர்க்கரை கரையிற அளவு நல்லா கலந்துருங்க. கால் கப் ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு ஜல்லடையில் 1 கப் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, பட்டை, சுக்கு, கிராம்பு சேர்த்து பவுடர் பண்ணது 1 ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துருங்க.
ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் வினிகர் போட்டு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணிங்கன்னா ப்ளம் கேக் பர்ஃபெக்டாக பேக்கரியில் வாங்கின மாதிரி இருக்கும். பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் தடவி வச்சுருக்கேன். இந்த டின்னில் நம்ம கேக் பேட்டரை ஊற்றிடலாம். கேக் பேட்டர் மேலே டியூட்டி ஃப்ரூட்டி, கேஷ்யூ அது மாதிரி என்ன வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு போட்டுக்கோங்க. போட்டு டேப் பண்ணி விட்டுருங்க. குக்கர் 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இந்த கேக் பேட்டரை குக்கர் உள்ள வச்சிடலாம். பேட்டர் வச்சு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிம் பண்ணி விட்டுருங்க. சிம் பண்ணி 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் ஆகும் இந்த கேக் வேகிறதுக்கு. 45 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் பேக் ஆகிடுச்சின்னு குக்கரை திறந்து பார்க்கலாம். கேக் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. வெந்திருக்கான்னு ஒரு ஸ்டிக் வச்சு பார்க்கலாம். பாருங்கள், கேக் ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா பேக் ஆகி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. குக்கர்லேருந்து கேக்கை வெளியில் எடுத்துடலாம். ப்ளம் கேக் ஆறட்டும். கேக் நல்லா ஆறி வந்துடுச்சு. பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடியில் இருக்க பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ கேக்கை கட் பண்ணலாம். நம்ம இந்த கேக்கில் ஒயின் எக் எதுவுமே சேர்க்கலை. அவனில் செய்யாமல் எல்லோரும் செய்யக்கூடிய வகையில் குக்கரில் தான் செஞ்சுருக்கோம். கேக்கு எவ்வளோ ப்ளஃபியாக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். பேக்கரியில் வாங்குகிற மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த கேக்கு. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.